கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோஸில் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தி க்ரூஸ்டு காலேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நானும் அமரும் வந்து இன்றைக்கி வந்து இந்த காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்தோட வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கப்பே இந்த இடத்துல சில பேர் வந்து சூதாட்டம் ஆடி இருக்காங்க. எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில் வந்து இந்த இடத்துல சூதாட்டம் ஆடி இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஏதோ பேச்சு வாக்கில் வந்து தகராறாயிருக்கு. அதனால வந்து அந்த கூட இருந்தவர் ஒருத்தரை வந்து கொன்னுட்டு இந்த இடத்துல எங்கேயோ வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அவரோட ஆன்மா இந்த இடத்துல இருக்குதான். அவங்க வந்து அவரை கொன்று புதைச்சதுக்கு அப்புறமும் அந்த கேமில் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஊறி போயிருக்காங்கன்னா அவரை புதைச்சிட்டு அதுக்கப்புறமும் இந்த இடத்துல அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணி விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அதை மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து ரோடு சைடாக இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடு சைடில் வந்து போகிறவங்களாம் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்ணோட ஆன்மாவை வந்து பார்த்ததாகவும், நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு பொண்ணு வந்து அழுவும், தலையை வந்து விரிச்சு போட்ட மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு ஓடுமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அண்ட் அமர் வந்திருக்கோம். அமர் பேரை சொன்னோன்னே நீங்கள்லாம் ஷாக் ஆகிருப்பீங்க. இதெல்லாம் நல்லா பேசுங்க. அப்பயே நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு கேட்டேன்னா இல்லை நானும் இது வாசாட வீடியோவில் பார்த்து நான் அதுவே பயங்கரமாக இருக்கும். நானும் இந்த இடத்துக்கு வந்து என்ன தான் பண்ண போறீங்கன்னு தெரியல, என்ன நான் நடக்க போகுதுன்னு தெரியல. வரும்போதே வந்து அந்த இடத்துல ஒரு சமாதி மாதிரி பார்த்தேன். ஆமாம், இறங்கின உடனே எனக்கு உடம்பெல்லாம் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னே தெரியல. வரும்போதே இந்த ஸ்டார்டிங் என்னன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இங்கே வந்து நாங்கள் நைட் விஷன் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. டார்ச் லைட்டு போடுறா, லைட்டே பத்தலடா. ஓகே கைஸ், என்னடா டார்ச் லைட்டை பளிச்சு அடிக்க மாட்டுது. ஓகே கைஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் தி க்ரூஸ்டு காலேஜ். க்ரூஸ்டுனா சபிக்கப்பட்ட கல்லூரி. ஓகேவா, சரி ஆரம்பிக்கலாமா? ஒருவேளை அந்த புதைச்ச சமாதி இங்கே தான் இருக்குதா? வந்து அவரை இங்கே தான் புதைச்சி வச்சுருக்காங்க. தயவுசெய்து அங்கே மட்டும் வந்து விட்டு போயிடாது. அது எனக்கு தெரியவே தெரியாது எங்கே புதைச்சிருக்காங்கன்னு. சரி கோப்ரோ ஆன் பண்ணி கிளம்புவோம் உள்ளார. வாவ், செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, அழகாக இருக்குண்ணா. ஆனால் நாங்கள் உள்ளார வந்தப்பே வந்து சின்ன சின்ன சவுண்டு, மைனூட்டாக சில சவுண்டுலாம் கேட்டுது எங்களுக்கு. நானே வந்து செம்ம ஜெர்க்காயிட்டேண்ணா. நம்ம வரும்போதே வந்து செம்மையாக ஒரு சவுண்டு வந்து கேட்டாங்க. ஏதோ கத்துற மாதிரி சவுண்டு வந்து சரியான பயந்துட்டு. நான் கூட கைஸ் வந்த உடனே வந்து இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணிட்டு உள்ளார சவுண்டு கேட்டுது. ஸோ அந்த சவுண்டு என்னவா இருக்கும்னு சொல்லி அமர் உள்ளார ஸ்டார்டிங்லேயே வந்து பயந்துட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அவனை இங்கே நிற்க வச்சுட்டு தான் நான் உள்ளார போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் ஆளுங்க யாரும் இல்லை. கன்ஃபார்ம் டேம் ஷூராக நான் வந்து உள்ளார போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் கண்டிப்பாக ஆளுங்க யாரும் இல்லை. கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பில்டிங் யாருன்னா இருப்பான்? அவங்க மட்டும் தான் இருக்கும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏதோ பார்த்துக்கலாம். ஹலோ, என்னன்னா இது மொத்தம் உள்ள போறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தட்டு சவுண்டு தட்டு தட்டு எதுவும் கம்பி ப்ளூடூத் சவுண்டா? மேலடா, அதான் மேலே தான் நம்ம பார்த்தோம் அந்த பேய், அந்த ப்ளூட்டு. இல்லை இந்த சைடில் கேட்குதுடா சவுண்டு. ஹலோ,
என்னண்ணா ஓடி கூட முடியாது அந்த இடத்துல, ஓடி கூட முடியாது அந்த இடத்துல. ஓடி வருஷம் வந்து முடியும். கம்பி தட்டுற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஐயோ நல்லா கேட்குது. நானும் பார்த்தோம். ஹலோ, தயவு செஞ்சு கத்திராது, தயவு செஞ்சு கத்திராது. இங்கே தான்டா பார்த்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தோம். காத்துக்கிட்ட வருது, செம்ம ஃபீல் வந்து போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்ட வந்து. அது வப்பால் பறந்த ஒரு வப்பால் உங்ககிட்ட வந்துடும்டா. வா 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 அதனால. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா இங்கே? இந்த இடத்துல பார்த்த அந்த உருவம் எப்படி போயிருக்கும்? நம்ம பார்த்தது இந்த ஜன்னல் கிட்ட தான் பார்த்தோம். கரெக்டாக? ஆமாண்ணா. அது அது வந்து கேட்குது கேட்குது. நம்ம வளையல் சவுண்டெல்லாம் கேட்குது. சுற்றி சுற்றி கேட்குதுடா சவுண்டு. இது பார்க்குற கம்பி ஆடுதுடா. பயமாகுதுண்ணா, ரொம்ப ரொம்ப பயமாகுதுண்ணா. அதனால இந்த மாதிரி இடத்துக்கு இட்டுன்னு வந்திருக்கீங்க. இங்கே சூதாடி இறந்த அந்த ஆன்மா தான் இங்கே இருக்கீங்களா? உங்களோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது கம்பிகள்லாம் பயங்கரமாக ஆடுதுண்ணா. கம்பி ஆடுதுடா. கம்பிகளை சொல்லிட்டு அடிச்சு போடுறோம் நம்மளை. ஏன்னா கைஸ் ரொம்பவே மைன்யூட்டாக கேட்குது. ஆனால் எங்களுக்கு எல்லா டைரக்ஷன் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே வந்து இதில் கேப்சர் ஆகுமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு பார்த்துட்டல நீங்கள் சத்தியமாக சத்தியமாக லாஸ்ட்டில் என்ன பார்த்தேன்? இதெல்லாம் பார்த்தோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. தலைவரே, நீங்கள் ஆள் தானே? உங்களை பார்த்துட்டோம் நாங்கள். என்னண்ணா நீனும் அண்ணா ஆள் என்றிருக்கிறப்போ ஒரு உருவத்தை பார்த்துட்டு ஆள் என்றீங்கண்ணா நீங்கள் பார்க்குறதுக்கு நோ என்னண்ணா நீங்கள்
சத்தியமாக கருப்பு உருவம் அது. என்னடா நீங்கள் ஆள் இருக்குது, நீங்களே இப்போ ஆள் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க, இப்போ ஆள் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் இல்லைடா, நம்ம ஆளுன்னு சொன்னால் வந்து அது முன்னாடி வரும், புரியுதா? நீங்கள் ஆள் தானே, மனுஷன் தானே? ஹலோ, பின்னாடி தான்டா கேட்குது சவுண்டு. சீரியஸாக பின்னாடி கேட்குது சவுண்டு. நான் ஆனால் உருவத்தை பார்த்தது இங்கே, சவுண்டு கேட்குறது இப்போ இந்த இடத்துல. பேசுடா, கம்மி. அண்ணா இங்கே இந்த இடத்துல நான் தூரத்தை இங்கே தாண்டா பார்த்துட்டேன், தெரியுமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். இல்லைடா, டேபிள் சண்டை இருக்கு. அப்புறம்ண்ணா செடிடா செடிடா, செடி ஆடுதுடா. செடி தான்டா ஆடுது, தெரியுதா? செடி ஆடுது, அது வேற ஒன்றும் இல்லை. செடி அது. அண்ணா இங்கே தானே அந்த உருவத்தை பார்த்தோமா? இங்கே தான் பார்த்தோம், இப்படி தானே உள்ளார வந்தது. என்னடா அது ஒரு சக்கரம் மனுஷதாண்ணா? எப்படி அதில் இவ்வளோ வேகமாக போக முடியுது? அது எப்படிலாம் மறையணும் அது. பார்த்துக்கலாம். ரொம்ப பயமாக இருக்குண்ணா எனக்கு. ஹலோ, இப்போ இந்த டேபிள் தான் டபுள் பண்ணிடுச்சு. சீரியஸாக இப்போ இந்த டேபிளில் டக்கு டக்குன்னு வந்து உள்ளுக்காக எப்படி சவுண்டு கேட்குது, அந்த மாதிரியான சவுண்டு தான் கேட்டுது. தெளிவாக கேப்சர் ஆகிருக்கும் அந்த ஆடியோ. கன்ஃபார்ம்ண்ணா, கன்ஃபார்ம் ஆகிடும்ண்ணா. என்னடா அழுகுறாங்கண்ணா.
தைரியம் தான், நான் ஏன்னா இப்படி இருக்கிறேன். ஓடி போய் பார்க்குற அளவுக்கு சாத்தி பண்ணுறாங்க. அங்கே முன்னாடி ஒரு ரூமில் டோர் இருக்குது அப்படிங்களா? லாக்னா எப்படி லாக்கில் இருக்க? கூட்டம் இல்லை. மேலே மேலே சவுண்ட் வருது. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் அப்படி மேலே 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 போகிறதா? இது வரைக்கும் வந்து நாங்கள் எந்தாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது உருவமே நம்மளுக்கு கேப்சர் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உருவத்தை நாங்கள் வந்து 2 வாட்டி பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே மேலே ஒரு வாட்டி பார்த்துட்டோம். மேலே பார்த்துட்டு மேலே போனால் கீழே இருக்குது. கீழே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. எங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதியை மெயின் அது ஒரு உருவமாக இருந்தால் பரவாயில்ல. அது எத்தனை உருவம்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இப்படி பின்றதுக்குள்ளே மழை இருக்காது. பார்த்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல எங்களை வந்து பயமுறுத்துறதுக்கு தான் அவங்க ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நீ வந்து உன் பயத்தை வெளியே காட்டாத, ஓகேவா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக கரெக்டாக போயிட்டுருக்குது. சவுண்டு இந்த இடத்துல கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேவா? வால்யூம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதில் அந்தளவுக்கு கேட்கல. ரொம்ப ரொம்ப பயமாக எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற மாதிரிலாம் பயமாக இந்த இடத்துல பார்க்கும்போது அதுதான் சொல்கிறேன். எப்படியாவது வந்து சைலண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணு. இந்த இடத்துல எதுவுமே நம்ம காதில் கேட்கவே மாட்டேங்குது. சரியா? சரி வா, இது ஃபுல்லாக தகவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். கம்பிலாம் ஒரு வேளை வந்து காற்றுல ஆடுதான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் காற்றுல அவ்வளோ திக்கான கம்பி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து உராசிக்கிட்டு அந்தளவுக்கு வந்து ஆடுமான்னு தெரியல. ஆனால் அது ரேண்டமாக மேலேருந்து கீழே எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த கம்பி வந்துச்சு அந்த காற்று காட்டணும். அது எப்படி காற்று காட்டணும் சாதாரணமாக சொல்லுவீங்க? அதுதாண்ட எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 ஆன்மா இருக்குது. அதுவும் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல இறந்தவரோட ஆன்மாவும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்குதுன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஆன்மா வந்துருக்க முடியும்? அப்போ இங்கே வந்து அந்த கொலை இல்லாமல் வேறு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் ஏதோ நடந்துருக்குது. நிறைய விஷயம் வந்து அப்படி நடந்துருக்கும். ஏன்னா கூட இருந்தவரே வந்து கொண்டு இருக்காங்க. புரியுது? ஹலோ, எங்கடா சவுண்ட் நின்றுச்சு? ஹலோ, யாரா இருக்கீங்களா? இங்கே
ஹலோ, ஏதோ டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது. டப்பு 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 டப்புன்னு கேட்குதுண்ணா. ஆனால் எங்கே கேட்குதுன்னு தெரியலையே. நம்மள ரொம்பவே அது வந்து விளையாட்டு காட்டுதுங்க. அது விளையாட்டு காட்டில் நம்மளை வந்து அது வந்து அமைதியாக இருக்க வச்சு நம்மளை வந்து பயமுறுத்துது. இந்த மாதிரி நம்ம வந்து அமைதியாக கேஷுவலாக இருக்கிறப்ப சடனாக ஒரு சவுண்டு கேட்டுதுன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? திடீர்னு ரொம்ப ரசிக்கிறோமா? அதனால தான் நான் அவனுக்கு சொன்னதில்ல, மைண்டில் இருக்குல்ல, அதே ஃபாலோ பண்ண. ஓகேவா? ஃபாலோ பண்ணு. எங்கேருந்து கேட்குது அது? இந்த இடத்துல வந்து ஆன்மா இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிரசன்ஸை ஏதாவது எங்களுக்கு உணர்த்த முடியுமா? இந்த இடத்துல வந்து ஆன்மா இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிரசன்ஸை ஏதாவது இந்த இடத்துல உண்மையாக ஆன்மா தான் இருக்கீங்கன்னா எனக்கு உங்களோட ப்ரெசன்ஸை உணர்த்துங்க. நாங்கள் உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு உங்களோட ப்ரெசன்ஸை காட்ட முடியுமா இந்த இடத்துல? பெஞ்சை தூக்கி போடுதுண்ணா அது. நம்மளாம் எம்பத்தனா அது எவ்வளோ வெயிட்டு? சத்தியமா சொல்றேன், நம்மளால தூக்க முடியாது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களால் என் கூட வந்து பேச முடியுமா? நாங்கள் உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். உங்களோட கன்ஃபார்மாக நம்மளுக்கு பென்ஷன் தான் சாவு. அது கூட தெரிஞ்சிச்சு எனக்கு. கன்ஃபார்மாக நம்மளுக்கு பென்ஷன் தான் சாவு. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அது கேப்சர் பண்ணிட்டேன். கோபுரம் கேப்சர் ஆகிட்டு இருந்தது. கோபுரம் கேப்சர் ஆகிடுச்சு. சரிவா, இந்த உயிரோடு போகுமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. நானும் உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது கோபமாக இருக்கா? நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு நாங்கள் இங்கே வந்தது பிடிக்கலனா ஏதாவது பேச முடியுமா? உங்களோட குரலை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்கள் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு அக்கா அடிக்கடி வந்து மேலே நடந்து போவீங்களாமே, முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு. உங்களை நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தரோட ஆன்மா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அவர் இறந்தவர். நீங்கள் எதனால் இங்கே இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். எதுவுமே இல்லைடா. சப்போஸ் ஆளாக இருந்தானா டக்குன்னு இப்போ ஓடின வேகத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நம்மளுக்கு. எதுவுமே தெரியலையே. இங்கேடா. கைஸ், இந்த இடத்துல எத்தனை ஆன்மா இருக்குன்னே வந்து எங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல சுத்தமாக. கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி வந்து 2 ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். பயத்தை வெளியே காட்டாத, நீ தைரியமாக இரு. நான் தான் கூட தானே இருக்கிறேன் உனக்கு. அப்புறம் என்ன? நான் என்ன பயப்படுறேன்? மூஞ்சை காட்டு. நான் தைரியமாக தான் இருக்கிறேன். தைரியமாக தான் இருக்கேன் நீங்கள். சரி வா. இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா அமர் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அவனை வந்து பயமுறுத்தி காட்ட முடியுமா? நீ தைரியமாக இருக்குல்லப்பா, அது வந்தால் தான் உன்னோட தைரியம் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அது வந்து நான் போயிருவேண்ணா. நம்ம தான் பார்த்துட்டோமே, நீ தானே பார்த்த கண்ணில். அப்புறம் எப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. சரி வா.
ஓகே, அமர எதுவும் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் என்ன ஏதாவது பண்ண முடியுமா? அங்கே என்னண்ணா அது 2 உருவம் மாதிரி இருந்ததுடா. ஒன்று குழந்தை மாதிரி இருக்குதுண்ணா, ஒன்று அம்மா மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்களுக்கு குழந்தை தச்சிருக்கா. எனக்கே தெரியாதுடா அது சுத்தமாக. 2 உருவம் அப்போ இப்படி சின்னது. அந்த ஆளை இருந்தால் கூட ஹைட்டாக தானே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக இது வேறு என்ன ஒன்றும் இருக்குதுண்ணா. அப்போ இங்கே நிறைய ஆன்மா தான் இருக்குது. ஒரு ஆன்மா கிட்டவே நம்ம உதற விட்டுருவோம். இது பல ஆன்மா